காவல்துறை தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து ஆறுதல் கூறி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அஜித்தின் தாய் மற்றும் சகோதரிடம் அவர் பேசியிருக்கிறார். மடப்புறத்தில் காவல்துறை தாக்கியதில் உயிரிழந்த அஜித் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். அஜித்தின் தாய் மற்றும் சகோதரருக்கு ஆறுதல் கூறினார் அவர். தொடர்ச்சியாக விசாரணை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமலிங்கம் எடுக்கிறார். முத்துராமலிங்கம், விவரங்கள். நந்தா, சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் மடப்புறம் அருகே உள்ள அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் தாக்குதல உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இன்று அவரது வீட்டுக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தற்பொழுது அவரது தாய் மற்றும் தந்தையிடம் வருகை தந்து வீட்டுக்கு வந்திருந்தார். தொடர்ந்து அங்கு அவர் அஜித்குமார் படத்திற்கு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் கைப்பிடித்தார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து நடந்த சம்பவம் குறித்து ஒரு தம்பியிடம், அதாவது அஜித்குமார் தம்பியிடம் என்ன நடந்தது, என்ன விவரம் நடந்தது, எப்போது இந்த விவரம் எல்லாம் முழுவதையாக கேட்டு தற்பொழுது அவரிடம் ஆறுதல் விசாரணை செய்து வருகிறார். மேலும் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோயிலிலும் அந்த கோயிலும் சென்றும் அவர் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல் இருக்கிறது. நன்றி முத்துராமலிங்கம், விவரங்களுக்கு.